காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவு ஜூலை 20 வெளியீடு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை ஜூலை 20 வெளியிட தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு பாலிடெக்னிக்கில் ஜூலை 31 வரை மாணவர் சேர்க்கை. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஜூலை 31 வரை நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. பள்ளிகளில் துறை சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் மட்டுமே நடைபெற வேண்டும். பள்ளிக்கல்வித்துறையின் விரிவான அறிவுரைகள் வெளியீடு. பள்ளிகளில் கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் மட்டுமே நடைபெற வேண்டும். வேறு எந்த செயல்பாடுகளும் பள்ளியில் நடைபெறக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.dge என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு மேலும் 100 இடங்கள். நாமக்கல் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 என மொத்தம் 100 கூடுதல் MBBS இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் அதிகரிப்பது இதுவே முதல் முறை. தமிழகத்தில் மொத்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் இடங்களின் எண்ணிக்கை 5150 உயர்ந்துள்ளன. இலவசமாக மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. அதிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. கல்கி நினைவு அறக்கட்டளை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை ஆண்டுதோறும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. பள்ளி முதல் கல்லூரி வரை படிக்கும் மாணவர்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026-27 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை தற்போது வழங்கப்பட உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.kalkionline.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.